இந்த இடமா செம்மையாக இருக்குண்ணா, மழையாக அழகாக இருக்குது. போமண்ணே. என்னண்ணா ராட்டிலாம் இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க? இப்போ சில பகுதியிலலாம் நவீன முறையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க தம்பி. ஆமாம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ அந்த பழக்க வழக்கங்கள், அதாவது என்னன்னா இந்த ராட்டிலாம் நம்ம ஊர்லலாம் ராட்டின்னு கேட்டால் கூட தெரியாது சில பகுதியில். ஆமாம். ஏன்னா அவங்க சிலிண்டரு இந்த மாதிரி போயிட்டாங்க. ராட்டின்னா கேட்பாங்க. ஆனால் என்ன மாதிரி வயசானவங்களுக்கு தான் தெரியும் ராட்டின்னா என்னன்னு தெரியும். அந்த மாதிரி தம்பி இன்னும் சில பகுதிகளில் மலைவாழ் மக்கள் தருமபுரி மாவட்டம், இந்த ஆரணி பகுதி, இந்த மாதிரி பகுதியிலலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா தம்பி ராட்டி, திண்ணையில் படுத்து தூங்குறது, அதாவது அடுப்பில் சமைக்கிறது, கூழ், கம்மங்கூழ், கேப்பக்கூழ், நீரார தண்ணி, இதெல்லாம் இன்னும் இருக்குது தம்பி. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் பழமை மாறாமல் இருக்காங்க. அதுதான் நினச்சா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் அவங்கள இன்னும் ஆரோக்கியமாக இருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் செல்ஃபோனும் பயன்படுத்துகிறாங்க, நவீன முறைக்கும் வந்துட்டாங்க. இருந்தாலும் பழைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. நம்ம வீட்டில் கேட்டால் இல்லைம்பாங்க. கம்மங்கூழ், கேப்பக்கூழ், திண்ணையில் படுத்து தூங்குறது, பாயில் தூங்குறது, தலைவாணி, பனிக்கும். வயசானவங்க வெளியில் போய் வச்சுட்டு போகுது, அதனால பனிக்கும் தலைமாட்டில் வச்சுருப்பாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ராட்டியை பாருங்க, இந்த பகுதியிலலாம் ராட்டி இன்னும் உபயோகப்படுத்துகிறாங்க. இதை எதுக்காக பயன்படுத்துவாங்க? அடுப்புக்கு. இது எரியும் தம்பி அருமையா. 2-3 ராட்டியில் சோறு ஆக்கி குழம்பு சோறு ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இது தம்பி. வைக்க போர் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த வைக்கெல்லாம் மாடு தின்னுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த பாருங்க வைக்கல இங்கே பாருங்க, இந்த போர் போட்டிருக்காங்க. இந்த இது யதார்த்தம் போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த சோள கருதுக்கு முட்டு வச்சிருக்காங்க. சோளம் இது. இந்த மாதிரிலாம் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க தம்பி. இன்னும் பழமை மாறலை. இந்த நூற்றாண்டுல இங்கே பழமை இருக்கு, புதுமை உடஞ்சி கிடக்கு பாருங்க. இங்கே செல்ஃபோனு அது ஏதோ கோவத்தில் செல்லுத பாறையில் தாங்க பாருங்க. அந்த கிடக்கு பாருங்க அந்த பகுதி. ஆமாம், ஏதோ காதல் தோல்வின்னு நினைக்கிறேன். என்னங்கிறீங்க? இல்லை சண்டை போட்டிருக்கோம் பாருங்க. முன்னாடியே உடைக்கிறன்னு பட்டாருக்கும் உடைச்சிட்டு வீட்டுக்கு போயிருப்பாரு. அடுத்த ஒரு நிமிஷத்தில் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, ஐயோ உடைச்சுட்டோம். ஆமாம். ஆனால் நல்லா இருக்கு. இப்போ தருமபுரிலாம் போகிறோம்ல, அங்கே இப்போ அந்த விஜயகாந்த் படத்தில் பார்த்தோம்னா அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக காட்டியிருக்காங்கல்ல, வறட்சியாக காட்டுற மாதிரி ஒரு மணல் தான். நீங்கள் ஏதோ பெண்ணாகரம் மேட்டுப்பாளையம், அது இது பெண்ணாகரம், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியில் இருக்கு. ஒக்கனைக்கிழக்கும் பக்கம். அதாவது 2 கிராமம் மலையில் இருக்கும். அப்படியே